விஜய்க்கு பெரிய முட்டைதான். வெளியானது அடுத்த கருத்து கணிப்பு. ஷாக்கான திமுக. தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகின்றன. திமுக கூட்டணியே வெற்றியை பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு டெல்டா மற்றும் வடக்கில் முட்டை தொகுதிகள் தான் கிடைக்கும் என புது கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. மொத்தமாக விஜயின் தாவேகா எத்தனை சீட்களில் வெற்றி பெறும் என பலரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தாவேகா நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியினை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் வரும் சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக களம் காண்கிறது. விசிக, காங்கிரஸ் என பல கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க நினைத்த விஜய் கட்சி கடைசியில் தனித்து விடப்பட்டது. கூட்டணிக்கு யாரும் வராததால் தாவேகா தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக வேட்பாளர்கள் தேர்விலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். புதுவையில் 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ள விஜய் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்க உள்ளாராம். திமுக, அதிமுக, நாதகவும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்து யார் வெற்றி பெறுவார், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், புதிதாக களம் கண்டுள்ள விஜய் வெற்றி பெறுவாரா என பலரும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கேள்விகளை மக்களிடம் எழுப்பி கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் CNN தற்போது கருத்து கணிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு படி மீண்டும் திமுக ஆட்சி தக்க வைக்கும் என தெரிவித்துள்ளது. இதேபோன்று அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்கும் எனவும் விஜயின் தாவேகா 2 முதல் 8 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்பு உள்ளது. மேற்கு சென்னை, வடக்கு, தெற்கு, கிழக்கு என பார்க்கும்போது புதிதாக களம் கண்டுள்ள விஜய்க்கு டெல்டா மற்றும் வடக்கில் ஒரு இடம் கூட கிடைக்காது என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 முதல் 4 இடங்களில் தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்றும், தெற்கு மற்றும் மேற்கில் தலா 2 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாகவே தாவேகா 2 முதல் 8 இடங்களில் மட்டுமே வெல்ல வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விஜய் பெரும் சறுக்கலை சந்திப்பாரை தவிர எதிர்க்கட்சி வரிசையில் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்றே கூறப்படுகிறது.